டேஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 6th தமிழுக்கான ஆஃபீஷியல் ஆஃப் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல் கொஸ்டின் தான் பார்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்க. அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணதான் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்குற வீடியோஸ்லாம் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் கான்பாஸ் லிங்க்ஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கான இந்த பிடிஎஃப் அண்ட் லீகல் கொஸ்டின் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்களா? பண்ணாமல் தான் வீடியோ ப்ளே ஆகும்ப்பா. பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஓகே பாருங்கள். ஃபர்ஸ்ட் தானே மாணவர் பிற டேஷ் நடக்கக்கூடாது. அப்போ 2, 3 அப்படியே பாருங்கள். உங்களுக்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க 4 மார்க்கு. அதுக்கு அடுத்தபடியாக கோடிட்டு தேர்ந்தெடுப்புங்க. அப்புறம் பொறுத்துக்க. அப்புறம் எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளி. ஸோ அப்படியே லைனாக பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்படியே பாருங்கள். பார்த்துட்டிங்களா? சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அப்புறம் கோடிட்டு தேர்ந்தெடுப்புங்க. அடுத்து பொறுத்துக்க. அடுத்து எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளி. அப்படியே பொறுமையாக பாருங்கள். அடுத்து எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளி. 2 மார்க்ஸ் பார்த்துட்டிங்களா? இந்த 7ல் நீங்கள் ஏதோ 3 அட்டன் பண்ணணும். ஓகேவா? அடுத்து எவையேனும் 3 வினாக்களுக்கும் விடையளி. 4 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 5ல் ஏதோ நீங்கள் 3 எழுதுனா போதும். ஓகேங்களா? எந்த 3 நல்லா தெளிவாக தெரியுதோ அதை அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. ஓகேங்களா? நீங்கள் படித்து தான் மேக்ஸிமம் வந்திருக்கும். ஓகேங்களா? ஈஸியாக தான் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ கரெக்டாக படித்து பார்த்தா ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள். அடுத்து உங்களுக்கு மனப்பாட பகுதியும் திருக்குறளும் நினைக்கிறேன். திங்க் ஸோ மண்ணும் என தொடங்கும் மூதுரை பாடலை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் விழுத்தது என தொடங்கும் திருக்குறளை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? வெள்ளத்து என்ன தொடங்கும் திருக்குறளை எழுதுக. சாரி, மாற்றி படிச்சிட்டேன். வெள்ளத்து. அடுத்து 8 மார்க் கொஸ்டின் பாருங்கள். அடுத்து அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. ஸோ எல்லாமே உங்களுக்கு 1 மார்க் மாறுது. இலக்கண 1 மார்க்ஸ் மாதிரி. ஓகேவா? இணை எழுத்துக்களை கண்டறிது எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு 25 பாருங்கள். 26 பாருங்கள். சொற்றொடரை முறைப்படுத்தி எழுதுக. அப்புறம் மயங்கலி பிழைகளை திருத்தி எழுதுக. அப்புறம் கரைச்சொல் தருக. சொற்றொடரை நீடிட்டு எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அப்போ இரு பொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க மாலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் பிழையை திருத்துக. இந்த உங்களுக்கு இலக்கண 1 மார்க்ஸ்ப்பா. ஓகேவா? அடுத்து பாருங்கள். சிந்தனை வினா பாருங்கள். 33 2 மார்க். அதுக்கு நீங்கள் படித்து என்னவாக விரும்புகிறீர்கள் ஏன் கேட்குறாங்க. என்ன விரும்புகிறீர்கள் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் எவையேனும் 1 வினாக்களுக்கு விடையளி. 34. ஸோ அது 2 1 எழுதணும். அப்போ 35 பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 6 மார்க் கொஸ்டின். பிறந்தநாள் பரிசு அனுப்பிய மாமாவுக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதுக. ஒன்று அதை எழுதலாம். இல்லைனா கட்டுரை எழுதுக. பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாளை பற்றி எழுதலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ தட்ஸ் இட்பா. வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம கௌதம் மீடியா சேனலில் நம்ம நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. சில கூட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.